அன்புள்ள அனைவருக்கும் அன்னை பாலாவின் அன்பு ஆசிகள். வெற்றிகரமாக கிட்டத்தட்ட 15 நாட்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களோடு நான் உரையாடிக் கொண்டிருக்கிறேன். இன்று நிறைவு நாள். இந்த 15 நாட்களில் நான் சொல்கின்ற விஷயங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். கேட்டது பலன் அளிக்கும் என்றாலும் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். சொன்ன உண்மைகளை, உபதேசங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தாலோ சோதித்து பார்த்தாலோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் உணர்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் என்னுடைய கவலை. பாலாவின் பாடல்களை நீங்கள் உணர்ந்து பாடுங்கள். பாலாவின் உபதேசங்களை நீங்கள் உணர்ந்து கேளுங்கள். அப்படி கேட்கும் பட்சத்திலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கை உயரும். ஆக நீங்கள் இருக்கும் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஏதாவது ஒரு பிடிப்பு தேவையில்லையா? ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டுதானே நாம் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். அப்படி நீங்கள் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல என்னை பிடித்துக் கொள்ளுங்கள். எனது கையை பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு நிலையாக உயரலாம். அப்படி உயரும் பொழுது நீங்கள் அடையும் சந்தோஷத்தை உணர்ந்து பாருங்கள். இந்த சந்தோஷம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அதாவது உங்களை உயர்த்த நான் கை தருகிறேன், உங்களை கை தூக்கி மேலே விடுகிறேன் என்றால் மேலே சென்ற நீங்கள் அப்படியே இருந்துவிடக்கூடாதல்லவா? நீங்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு கை தந்து உதவுங்கள். அன்பு தரும் அறிவு தரும் சின்ன பாலாவே என்று தொடங்கும் இந்த பாடல் ஒரு கும்மி பாட்டு போல, கோலாட்டம் பாட்டு போல, குழந்தைகள் ஆசையோடு பாடுகின்ற அளவிலே எழுந்த இந்த பாடல் நீங்கள் கூட பாடும் பொழுது அன்பு தரும் அறிவு தரும் சின்ன பாலாவே, பண்பு தரும் பணிவு தரும் செல்ல பாலாவே, சாதாரணமாக தெரியும். இந்த வார்த்தைகள் அனைத்தும் சத்தியமான வார்த்தைகள், உங்களை சாதிக்க தூண்டும் வார்த்தைகள். முதலில் இந்த பாடலுக்கு 2 வரி பல்லவிதான் கொடுத்திருந்தேன். அன்பு தரும் அறிவு தரும் சின்ன பாலாவே, பண்பு தரும் பணிவு தரும் செல்ல பாலாவே என்று. ஆனால் இசையமைப்பாளர் சுந்தர் அவர்கள் பாடலை கேட்டுவிட்டு பல்லவியில் எனக்கு இன்னும் 2 வரிகள் வேண்டும், இருந்தால் சரியாக வருகிறது என சொல்ல போக இந்த போனை வைத்துக்கொண்டு வேறு என்ன தருகிறாள் பாலா என யோசித்து அழகு தரும் இளமை தரும் எங்கள் பாலாவே என சொன்னேன். அந்த வார்த்தையை நீங்கள் சரணத்தில் உபயோகித்து விட்டீர்கள் என சொல்கிறார். ஆற்றல் தரும் ஏற்றம் தரும் என்கிறேன், அதுவும் இருக்கிறது என்கிறார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு என்னென்ன எழுதியிருக்கிறேன் என்று பார்த்தால் நான் அவருக்கு போனிலே சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் வைத்து எழுதிவிட்டேன். கல்வி தரும், செல்வம் தரும், உண்மை தரும், உயர்வு தரும், நலங்கள் தரும், வளங்கள் தரும், வீடு தரும், பேறு தரும் என எல்லா விதத்திலும் எழுதி முடித்தாகிவிட்டது. அவர் இன்னும் 2 வரிகள் வேண்டும் என கேட்கிறார். என்ன செய்வது என யோசித்த பொழுது பாலா தந்த மிக மிக அற்புதமான 2 வரிகள். சுரங்கள் தரும் சுகங்கள் தரும் சுட்டி பாலாவே. அடுத்த வரி அதற்கு பொருத்தமாக வரங்கள் தரும் வாழ்க்கை தரும் குட்டி பாலாவே. இதில் என்ன ஆச்சரியம் என்றால் சுரங்கள் சுகங்கள் வரங்கள் வாழ்க்கை என எழுதிவிடலாம். ஆனால் ஒவ்வொரு வரிக்கு முடிவிலே பாலா என்று வர வேண்டும். அந்த பாலாவுக்கு அடைமொழியாக சில வார்த்தைகள் வர வேண்டும். முதலில் சின்ன பாலாவே என முடிந்தது. அடுத்தது செல்ல பாலாவே. சரணத்திலே எங்கள் பாலாவே, அழகு பாலாவே, அருமை பாலாவே, சொர்ண பாலாவே, இனிய பாலாவே, வண்ண பாலாவே, குழந்தை பாலாவே, விந்தை பாலாவே என முடிந்தது. இப்படி எல்லாவற்றையும் முடியும் பொழுது இந்த புதிய வரிகள் சேர்க்கும் பொழுது அதிலே அழகாக சுட்டி பாலாவே, குட்டி பாலாவே என வார்த்தைகள் வந்தது. அதை எழுதும் பொழுது நான் அடைந்த சந்தோஷம் பாடும் பொழுது இரட்டிப்பானது. பாடல் வந்து அந்த பாடலுக்கு குழந்தைகள் பாலாவின் எதிரே நடனம் ஆடிய பொழுது இன்னும் அதிகமானது. ஆக உங்கள் சந்தோஷம், உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் ஏற்றம், உங்கள் வாழ்வு
இப்படி நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு அஸ்திவாரமாக இந்த பாடல் அமையும். என்னென்ன தேவை என்பதை மிக எளிய முறையிலே சொன்ன பாடல். ஒரு வாழ்க்கைக்கு என்ன தேவை? அன்பு தரும் அறிவு தரும் சின்ன பாலாவே, பண்பு தரும் பணிவு தரும் செல்ல பாலாவே, சுரங்கள் தரும் சுகங்கள் தரும் சுட்டி பாலாவே, வரங்கள் தரும் வாழ்க்கை தரும் குட்டி பாலாவே. அப்படி பாலா தருகின்ற வாழ்க்கையில் நமக்கு மிக முக்கியமானது 2. எல்லோருமே எதிர்பார்ப்பது, ஆம், நாம் என்னதான் சம்பாதித்தாலும், என்னதான் திறமையாக இருந்தாலும், என்னதான் பெருமைகள் நமக்கு இருந்தாலும், காலை எழுந்து கண்ணாடி முன் சென்று நிற்கும் பொழுது நமது இளமை அப்படியே இருக்கிறதா என்று ஒரு ஏக்கம், ஆசை அனைவருக்குமே உண்டு. நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கின்ற ஒரு வார்த்தை மிக மிக சத்தியமான வார்த்தை. அதை நீங்கள் உணர வேண்டும். இன்று அழகு நிலையங்கள் என்ற பெயரில் நிறைய பேருக்கு திருமணத்திற்கு முன்பாக மேக்கப் என்ற பெயரிலே சுண்ணாம்பை அடித்து முகத்திலே வண்ணச் சாயங்களை பூசி அவர்களை வேறு விதமாக மாற்றி அனுப்புகிறார்கள். வீடியோவில் அதை படம் பிடிக்கிறார்கள். உண்மையான அழகினை மறைப்பது அல்ல ஒப்பனை என்பது. உங்களுக்குள் இருக்கும், உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் உண்மையான அழகினை வெளிக்கொணர்வதே அழகு, உண்மையான அழகு. அப்படி எல்லோருக்குள்ளும் ஒரு அழகு உண்டு. அழகு என்பது தோலில் இல்லை. சிவந்த தோல் அழகு என்றோ, சிவந்த முகம் அழகு என்றோ எங்குமே சொல்லவில்லை. சிவப்போ கருப்போ மாநிறமோ எல்லோருக்குள்ளும் ஒரு அழகு உண்டு. அதை தேஜஸ் என்கிறார்கள். அந்த தேஜஸ் அனைவருக்கும் ஒரே மாதிரி வெளிப்படுவதில்லை. ஆகவேதான் ஒரு சிலரை கண்டவுடன் நாம் அழகு என்கிறோம், ஒரு சிலர் கண்டவுடன் அழகு இல்லை என சொல்கிறோம். நீங்கள் நன்றாக கவனித்தால் பாலாவிடம் தொடர்ந்து வருகின்ற எல்லோருக்கும் ஒருவித தனி அழகு, கலை என்பார்கள், அது நிச்சயம் இருக்கும். பாலாவிடம் வருவதற்கு முன் ஒரு அழகு, பாலாவிடம் வந்த பிறகு ஒரு அழகு. இதை எல்லோருமே இனி கவனித்து பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில், அதாவது அழகு நிலையத்துக்கு செல்கின்ற பொழுது ஒரு அழகு, அங்கே சென்று மேக்கப் செய்து கொண்டு வெளியே வரும் பொழுது ஒரு அழகு இருக்கிறது அல்லவா? அது சகிக்க முடியாத அழகு, ஒப்பனை. ஆனால் பாலாவிடம் வருவதற்கு முன் உங்களுக்கு ஒரு அழகு இருந்திருக்கும். அது பேசப்படாத அழகு, வெளியே தெரியாத அழகு. அப்படிப்பட்ட அழகு பாலாவிடம் நீங்கள் வந்து சென்ற பின்னே மிளிரும். அது சத்தியம். பாலாவின் பாடல்களை நீங்கள் பாட பாட, பாலாவிடம் நீங்கள் வந்து செல்ல செல்ல, பாலா பக்தர்களை நீங்கள் அவ்வப்பொழுது கண்டு வருகின்ற வேளையிலே, பார்த்து வருகின்ற வேளையிலே உங்களுக்கு ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். அந்த அழகு பாலா தருகின்ற அழகு, நிலையான அழகு. முடி நரைத்து விட்டாலோ, முகம் சுருங்கி விட்டாலோ நமது அழகு சென்று விட்டது என்ற பொருளில்லை. முடி நரைத்தாலும், முகங்கள் சுருங்கினாலும், முகத்தில் சுருக்கங்கள் விழுந்தாலும், பாலாவை நீங்கள் உங்களுக்குள்ளே செலுத்த ஆரம்பித்தால், உங்களுக்குள்ளே இருந்து தனியாக ஒளிர்கின்ற அந்த தேஜஸ், அந்த அழகு உங்களுடைய மற்ற புற அழகினை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். அது நிச்சயம். ஆக பாலாவிடம் நீங்கள் வந்துவிட்டால் உங்களுடைய அழகும் இளமையும் என்றும் ஒவ்வொரு படி மேலே சென்று கொண்டுதான் இருக்கும். உங்களுக்கு 50 வயதானாலும் சரி, 60 வயதானாலும் சரி, இளமை என்பது 20 வயதிலே நின்றுவிடும். அதைத்தான் நான் எனது தந்தையாரின் பீமரத சாந்தியின் பொழுது பாடலாக எழுதி தந்தேன். 70 வயது என்பது சாஸ்திரிகளுக்கும் சர்டிபிகேட்டும் மட்டும்தான். உண்மையில் அவருக்கு வயது 20 என சொன்னதன் காரணம் இதுதான். பாலாவிடம் வந்துவிட்டால் உங்களுக்கு வயது ஏறாது, இளமை மாறாது.
அழகு மாறாது. மேற்பூச்சு அழகு எனச் சொல்வதை விட அழகு என்று ஒன்று உண்டு. அந்த அழகு மிளிர ஆரம்பித்தால் நிச்சயம் உங்களை சுற்றி ஒரு ஒளி வட்டம் உண்டாகும். அந்த தேஜஸ் வேண்டுமென்றால் நீங்கள் பாலாவிடம்தான் வர வேண்டும், பாலா பாடல்களைத்தான் பாட வேண்டும். இது கண்கூடான உண்மை. பாலாவிடம் வருபவர்களுக்கு வயது ஏறுவது தெரியாது. ஆக அழகு தரும் இளமை தரும் எங்கள் பாலாவே என்ற இந்த ஒற்றை வரி உங்கள் வாழ்க்கையை எங்கோ கொண்டு செல்லும். அதேபோல் புகழை தரும் பெருமை தரும் அழகு பாலாவே. இந்த அழகும் இளமையும் போதுமா? உடன் புகழும் பெருமையும் வேண்டாமா? அதுவும் பாலாவிடம் வந்தால் கிடைக்கும். ஆக அழகு, இளமை, புகழ், பெருமை எல்லாம் கிடைத்துவிட்டது. பிறகு ஆற்றல், செயல்படுகின்ற ஆற்றல், சோர்வு இல்லாத ஆற்றல் வேண்டுமல்லவா? அந்த ஆற்றல் தருகின்ற பாலா. ஆற்றலோடு ஏற்றமும் சேர்ந்து தந்தால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஆற்றலை தந்து ஏற்றமும் தந்து உங்களுக்கு சொந்தமாக பந்தமாக வருகின்ற அந்த சொர்ண பாலாவை நீங்கள் என்ன புண்ணியம் செய்து அடைந்தீர்கள்? நீங்கள் எத்தனை புண்ணியம் செய்திருந்தாலும், எவ்வளவு புண்ணியம் செய்திருந்தாலும் பாலாவின் பார்வை உங்கள் மீது படுகிறது என்றால் அதற்கு ஏதோ ஒரு விட்ட குறை தொட்ட குறை காரணமாக இருக்கும். ஏதோ ஒரு பிறவியில் நீங்கள் பாலாவை அல்லது பாலா பக்தர்களுக்கு சேவை செய்திருந்தால் மட்டுமே இந்த பிறவியில் நீங்கள் பாலாவிடம் வர முடியும், பாலா பாடல்களை கேட்க முடியும், பாலா உபதேசங்கள் படி நடக்க முடியும். பாலாவின் பாடல்களோ உபதேசங்களோ அதை படித்து பார்ப்பது வேறு, பொருள் உணர்ந்து கேட்பது வேறு. இதுதான் உங்கள் வாழ்க்கை என நீங்கள் தீர்மானித்தால் நிச்சயம் பாலா அனைத்தையும் உங்களுக்கு சொல்லித் தருவாள். அதை தவிர்த்து அத்தோடு 11 அத்தோடு இது ஒன்று என்று நீங்கள் வாங்குகின்ற மற்ற சீடிக்களைப் போல, நீங்கள் வாங்குகின்ற மற்ற புத்தகங்களைப் போல பாலா புத்தகங்களையோ சீடிக்களையோ நினைத்தால் உங்களையும் பாலா 10ஓடு 11ஆக நினைத்து விட்டு விடுவாள். நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படித்தான் பாலா உங்களை நினைப்பாள். நீங்கள் மிக மிக உசத்தியாக, கிடைத்தற்கரிய பொருளாக, பொக்கிஷமாக பாலாவை நினைத்தால் அதே போல் பாலா உங்களையும் நினைப்பாள், உங்களுக்கு வேண்டியதை அளிப்பாள். இத்தனை வந்த பிறகு கல்வி, செல்வம் வேண்டுமல்லவா? அந்த கல்வியும் செல்வமும் பாலாவின் 2 கண்கள் போன்றது. ஆம், பாலா வித்யாஸ்துதி என்ற ஒரு தனி பாடலே அந்த கல்விக்காகவும் செல்வத்திற்காகவும் எழுதியிருக்கிறோம். அப்படிப்பட்ட உன்னதமான கல்வி வேண்டுமென்றால், உயர்ந்த செல்வம் வேண்டுமென்றால், கல்வி தரும் செல்வம் தரும் இனிய பாலாவே, இந்த ஒரு வரி போதும், உங்கள் தலையெழுத்தையே மாற்றிவிடும். பிறகு உண்மை தரும் உயர்வு தரும் வண்ண பாலாவே. உண்மை, சத்தியம், அந்த சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய தெய்வம், அந்த சத்தியத்தை வாழ்க்கை முறையாக மாற்றிய தெய்வம், மாற்றி அந்த சத்தியத்தின் மூலம் உயர்வுகள் பலவற்றை தருகின்ற உன்னதமான தெய்வம் அது பாலாதான். ஆக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அன்பிலே தொடங்கி அன்பு, அறிவு, பண்பு, பணிவு என உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக நீங்கள் செல்லும் பொழுது அழகு, இளமை, புகழ், பெருமை, ஆற்றல், ஏற்றம், சொந்தம், பந்தம், கல்வி, செல்வம், உண்மை, உயர்வு, நலங்கள், வளங்கள் என அபிராமி அந்தாதியில் சொல்கின்ற 16 பேர்கள் போல பாலா தருகின்ற அத்தனை பேர்களையும் ஒவ்வொரு வார்த்தையாக எழுதி அந்த வார்த்தைக்கு அழகிய, அந்த வார்த்தைகளை அழகிய மாலையாக சூட்டி இந்த பாடலை மிக மிக எளிமையாக தந்திருக்கிறேன். ஆக நலங்களும் வளங்களும் வந்த பிறகு முடிவிலே வீடு பேறு என சொல்வார்கள்.
அதையும் பாலா தான் தருகிறாள். வீடு தரும் பேறு தரும் விந்தை பாலா என ஒரு குழந்தையில் ஆரம்பித்து முடிவிலே உங்களுக்குண்டான முக்தியை, வீடு பேறு என சொல்லக்கூடிய முக்தியை நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு பெற்றுத்தரும் மிக மிக உன்னதமான பாடல் இது. இந்த பாடலை இதற்கு முன் நீங்கள் பல தடவை கேட்டிருக்கலாம். இப்பொழுது நான் சொல்லிய பிறகு நீங்கள் கேட்டால் நிச்சயம் நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல இந்த பாடல் உங்களுக்கு உதவும். வேறொரு புதிய கோணத்தை இந்த பாடல் உங்களுக்கு காட்டும். ஆக அனைத்துக்கும் மூல காரணமாய், அனைத்துக்கும் அஸ்திவாரமாய், பாலா வித்யாமந்திர் குடும்பங்களின் பாச பிணைப்பாய் இருக்கின்ற பாலா என்ற அந்த 2 வார்த்தைக்கு நாம் அன்பு என வைத்துக் கொண்டால், அன்புதான் பாலா, பாலாதான் அன்பு என நாம் இனி வாழ்ந்து விட்டால் நம்மை விட பாக்கியசாலிகள், நம்மை விட அதிர்ஷ்டசாலிகள் இந்த உலகிலே யாரும் இல்லை என சொல்லி நம்பிக்கையில் ஆரம்பித்த நமது பயணம் முயற்சியில் தொடங்கி உழைப்பிலே தொடர்ந்து வெற்றியை அடைந்து முடிவிலே அன்பிலே நிறைவு கொள்வதை உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நினைவுபடுத்தி, தொடர்ந்து 14 நாட்களாக நீங்கள் பாபாஜி காட்டும் பாதை சீடிக்களை கேட்டு வந்திருப்பீர்கள். இன்று நிறைவு நாள். அன்பின் நிறைவாக இந்த 15ஆம் நாளில் நீங்கள் இந்த சீடியை கேட்டு முடித்தவுடன் அப்படியே இருந்து விடாமல், நாளை முதல் தினசரி ஒரு சீடி வீதம் தொடர்ந்து 5 நாட்களுக்கு இந்த சீடிக்களை மறுபடியும் கேளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லதொரு வழி புலப்படும். பாலாவின் உபதேசங்களும் பாலாவின் பாடல்களும் உங்களை நல்லதொரு நிலைக்கு கொண்டு செல்லும். உங்கள் வீட்டில் படிக்கின்றவர்கள், அதாவது மாணவ மாணவிகள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு விதமான வழியையும், வேலைக்கு செல்பவர்கள் இருந்தால் அவர்களுக்கு உண்டான ஒரு பாதையையும், வயதானவர்கள் இருந்தால் அவர்களுக்குண்டான ஒரு பாதையையும், இப்படி அவரவருக்கு தகுந்தபடி இந்த சீடிக்கள் ஒரு நல்ல புதிய பாதையை காட்டும். பாபாஜி காட்டும் பாதை என்ற இந்த சீடிக்கள் அனைத்துமே பாலாவிடம் மிக அருகாமையில் உங்களை கொண்டு சேர்க்கும். நிச்சயம் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். நீங்கள் நினைத்த செயல்கள் கைகூடும். இனி எதற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்பொழுதும் நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கே பாலா உங்களோடு வருவாள். நீங்கள் பள்ளி செல்வதாக இருந்தாலும், அலுவலகம் செல்வதாக இருந்தாலும், உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனை செல்வதாக இருந்தாலும் பாலா உங்களோடு இருப்பாள் என்பதை உணர்ந்து பாருங்கள். இது நிச்சயம். உங்களுக்கு எது தேவை என்பதை உங்களை விட பாலா நன்கு அறிந்து வைத்திருப்பதால் பாலா உங்களோடு இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்வாள் என்பதை உணர்ந்து பாருங்கள். தொடர்ந்து 5 நாட்களுக்கு இந்த சீடிக்களை உணர்ந்து கேளுங்கள். உங்கள் வாழ்வு நிச்சயம் உயரும். உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி நிச்சயம் மலரும். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை அன்பு ஆசிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாபாஜி.